வருமானம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லைங்க ஐயா. வர வேண்டியது அதெல்லாம் வந்துடும் குடும்பத்துக்கு. அதாவது குடும்பத்தில் இருந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து எல்லோரும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது உங்களுக்கு. இருக்கிற இடம் பங்காளி உறவு அக்கம் பக்கம்லாம் எப்படி இருக்குதோ ரொம்ப அருமையாக இருக்குதுங்க உங்கள் ராசிக்கு. அதாவது வந்து பங்காளி உறவு நல்லா இருக்குது, அக்கம் பக்கத்தில் உறவு நல்லா இருக்குது, அம்மா உறவு நல்லா இருக்குது. உங்களை வந்து இப்போதைக்கு உங்களை யாரும் எந்த எதிரி கூட உங்களை ஜெயிக்க முடியாத அளவு இருக்குதுங்க ஐயா உங்களுக்கு. அதனால் வந்து எதிரியோட பிரச்சனையே கிடையாது. அக்கம் பக்கம் பிரச்சனை யார் இருந்தாலும் உங்களுக்கு இப்போதைக்கு அடங்கி போவாங்க ஐயா. அதாவது வந்து பங்காளி உறவு நல்லா இருக்குது, அக்கம் பக்கத்தில் உறவு நல்லா இருக்குது, அம்மா உறவு நல்லா இருக்குது. உங்களை வந்து இப்போதைக்கு உங்களை யாரும் எந்த எதிரி கூட உங்களை ஜெயிக்க முடியாத அளவு இருக்குதுங்க ஐயா உங்களுக்கு. அதனால் வந்து எதிரியோட பிரச்சனையே கிடையாது. அக்கம் பக்கம் பிரச்சனை யார் இருந்தாலும் உங்களுக்கு இப்போதைக்கு அடங்கி போவாங்க ஐயா. அதனால் வந்து நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம் நீங்கள். அடுத்துங்க இப்போ இருக்கிற இடம் நீங்கள் எந்த வீடு இருக்கிற இடத்துல எப்படி இருக்குது இந்த மாதத்துலன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் காட்டுது, தாய் மாமால் ஆதாயம் காட்டுது, அதே மாதிரி அப்பாவால் ஆதாயம் காட்டுதுங்கய்யா. அதனால் இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்தாலும் வர வர இந்த மாதம் கடைசியில் போது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்கய்யா. நீங்கள் குருவாழ்க குருவே துணை. அக்டோபர் மாதம் 2024 உண்டான பலனை நாம் இப்போது காண இருக்கிறோம். மிதுன ராசி அக்டோபர் மாதம் 2024க்கான பலனை பார்ப்போம். இப்போ உங்கள் ராசி எப்படி இருக்குது நம்ம பார்த்துடலாமா? வாங்க ஐயா பார்த்துடலாம். இப்போ உங்கள் ராசி வந்து மிதுன ராசிக்கு உங்களுக்கு அதிபதி யாருன்னாக்கா புத பகவான் தான் உங்களுக்கு அதிபதியாக நிற்கிறாரு. புத பகவான் அதிகமாக இருக்கும்போது அவர் கல்வி கொடுப்பாரு, செல்வத்தை கொடுப்பாரு, அரசாங்கத்தில் உயர் பதவியும் கொடுப்பாருங்க ஐயா. உங்கள் ராசி வந்து அருமையான ராசி. மிதுன ராசி நேயர்கள் பார்த்தோம்னா எப்பயுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எப்படி சுறுசுறுப்பாக இருப்பீங்க கூட எப்பயுமே ஒரு ஆளுங்களை வச்சுட்டே இருப்பீங்க. ஒருத்தர் 2 பேர் ஃப்ரெண்டுங்க கூடவே இருப்பாங்க. அப்படியேப்பட்ட ஆளுங்க தான் நீங்கள் மிதுன ராசிக்காருங்க. அதே மாதிரி அதனால வந்து உங்களுக்கு எந்த குறையில தெம்பாக இருக்கலாம் நீங்கள். அப்போ இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து உங்கள் ராசியில் வந்து செவ்வாய் உட்காந்துருக்கிறார். செவ்வாய் உட்காந்துருந்தா கொஞ்சம் என்ன பண்ண தைரியத்தை கொடுப்பாரு. யாருக்கிட்ட வீணாக வேணும்னா சண்டைக்கு போகிற மாதிரி எல்லாம் ஒரு சூழ்நிலை உண்டாக்கிடுவார் உங்கள்கிட்ட. அதனால் வந்து அந்த வீண் வம்பு சண்டைக்கெல்லாம் போகிறது ஏன்னா துணிச்சல் கொடுத்துருவார் உங்களுக்கு. ரிஷபராசி இருக்குது உங்கள் ராசியில் வந்து செவ்வாய் இருக்கிறது கொஞ்சம் வீரராசி செவ்வாயில் இருந்தால் கொஞ்சம் துணிச்சல் கொடுப்பார். அந்த துணிச்சல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் வந்து நம்மளுக்கு பிரச்சனை தான் வரும். அந்த துணிச்சல்னால நம்மளுக்கு சில பிரச்சனைலாம் சந்திக்க வேண்டி வருவாங்க ஐயா. அதனால் வந்து பக்குவமாக வந்து உங்களுடைய தைரியத்தையும் அந்த துணிச்சலையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நிதானமாக பேசுங்க. யாருக்கிட்டையும் பேசுறது யாராவது சண்டைக்கு வந்தாலும் நீங்களாக விலகி போயிடுங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க ஐயா. உங்களுக்கு ஏதோ ஒரு 15 நாளுக்கு அது மாதிரி இருந்தால் போதுங்க. மாதத்துக்கு பிறகு நல்லா அவர் செவ்வாய் மாறிட்டு பிறகு உங்களுக்கு வந்து தொல்லை கொடுப்பாரு. உங்களை ஆரோக்கியத்திலே கூட வண்டி வாகனம் ஓட்டும்போது கூட ஏதாவது சின்ன இருந்தால் அடிப்பாறை மாதிரி சின்ன விபத்து மாதிரி கூட கொடுத்துட்டு வாருங்க ஐயா. அதனால் வந்து பக்குவமாக வண்டியை ஓட்டுங்க. இளைஞர்கள் வந்து பார்த்து பக்கமாக வண்டியை ஓட்டுங்க. வயசானவங்க சொல்ல தேவையில்லை, அவங்க நிதானமாக தான் போவாங்க. இளைஞர்கள் மட்டும் கொஞ்சம் பக்குவமாக வண்டி ஓட்டுங்க ஐயா. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு ஒரு 15 நாளைக்கு அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை வராதுங்க ஐயா. உங்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அதே மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது அடிப்பட்ட வடு உடம்புல இருக்குது. அதனால் வந்து அந்த அடிப்பட்ட வடு இருக்கிறதுனால அதனால் கொஞ்சம் துணிச்சல மறுபடியும் அதுமாதிரி வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கலாங்க ஐயா. அதே மாதிரி உங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய நீங்கள் வந்து ஒரு மீடியமான ஹைட் உள்ள ஆளுங்க தான் ஐயா. நல்ல கலரான ஆளுங்க தான் நீங்கள். அதனால் வந்து உங்களுக்குலாம் உங்களை பார்த்தாலே எல்லோரும் இருப்பு சக்தியாக வர மாதிரி உங்களுக்கு எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க ஐயா. சரி, உங்களுக்கு குடும்பத்தில் எப்படி இருக்குது, குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது, வாக்குஸ்தானம் எப்படி இருக்குது பார்க்கலாமா? வாக்குஸ்தானம் எல்லாம் எப்படி இருக்குது பார்த்துலாம். வருமானம் எப்படி இருக்குது குடும்பத்துக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்துலாங்க. உங்களுக்கு வாக்குஸ்தானம் வந்து நல்லா இருக்குதுங்க. எந்த குறையும் இல்லை. யாருக்கிட்ட தைரியமாக பேசலாம் நீங்கள். நல்ல குறை இல்லை, நல்லா இருக்குது. வாக்குஸ்தானம் நல்லா இருக்குது. தைரியமாக அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்திரம் பாண்டு ஜாமீன் செக்யூரிட்டிலாம் எதுவும் போடக்கூடாதுங்க ஐயா. அந்த செக்யூரிட்டி போட்டால் உங்களுக்கு செட் ஆகாது. அதனால் வந்து பார்த்து நண்பர்கிட்ட யாராவது எதாவது கேட்டாங்களே அதை அவாய்டு பண்ணுங்க ஐயா. நீங்கள் குடும்பத்தில் வந்து சிக்கலை ஒன்று பண்ணி விடக்கூடாது. அதனால் வந்து அதனால் மேக்ஸிமம் தவிர்க்க. எவ்வளோ பெரிய நண்பராக இருந்தால் கூட இந்த ஜாயிண்ட்டு போடுறது இப்போ காசு விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க ஐயா. குடும்பத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா அதே மாதிரி குடும்ப சூழ்நிலை எல்லாருக்கிட்டும் ஒற்றுமை இருக்குதுங்க ஐயா. இப்போதைக்கு வந்து பெருசாக வந்து குடும்பத்தில் பாதிப்பு காட்டல. வருமானம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லைங்க ஐயா. வர வேண்டியது அதெல்லாம் வந்துடும் குடும்பத்துக்கு. அதாவது குடும்பத்தில் இருந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து எல்லோரும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது உங்களுக்கு. இருக்கிற இடம் பங்காளி உறவு அக்கம் பக்கம்லாம் எப்படி இருக்குதோ ரொம்ப அருமையாக இருக்குதுங்க உங்கள் ராசிக்கு. அதாவது வந்து பங்காளி உறவு நல்லா இருக்குது, அக்கம் பக்கத்தில் உறவு நல்லா இருக்குது, அம்மா உறவு நல்லா இருக்குது. உங்களை வந்து இப்போதைக்கு உங்களை யாரும் எந்த எதிரி கூட உங்களை ஜெயிக்க முடியாத அளவு இருக்குதுங்க ஐயா உங்களுக்கு. அதனால் வந்து எதிரியோட பிரச்சனையே கிடையாது. அக்கம் பக்கம் பிரச்சனை யார் இருந்தாலும் உங்களுக்கு இப்போதைக்கு அடங்கி போவாங்க ஐயா. அதனால் வந்து நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம் நீங்கள். அடுத்துங்க இப்போ இருக்கிற இடம் நீங்கள் எந்த வீடு இருக்கிற இடத்துல எப்படி இருக்குது இந்த மாதத்துலன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் காட்டுது, தாய் மாமால் ஆதாயம் காட்டுது, அதே மாதிரி அப்பாவால் ஆதாயம் காட்டுதுங்கய்யா.
அதெல்லாம் இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்தாலும் வர வர இந்த மாதம் கடைசியில் போது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்கய்யா நீங்கள். அதனால் வந்து இருக்கிற இடத்த பற்றியோ இடம் மாறுவதாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தெற்கு பார்த்த வாசப்படி தான் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. தெற்கு பார்த்த வாசப்படி வச்சுக்க வீட்டில் குடும்பம் இருக்கிறது ரொம்ப அருமையாக இருக்குதுங்கய்யா உங்களுக்கு. எந்த பாதிப்பும் காட்டலைங்கய்யா தெற்கு வாசப்படி. மற்ற திசையில் வாசப்படி இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஒரு சின்ன பரிகாரம் பண்ணிக்கங்கய்யா நீங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிள்ளைகளாலன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளால் அதிக லாபம் காட்டுதுங்கய்யா உங்களுக்கு. பெண் பிள்ளைகள் சொல்கிற பேச்சு கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து பெண் பிள்ளைகளால் லாபம் இருக்குது. படிக்கிற பசங்க இருந்தாங்கன்னா நல்ல படிப்பு இருக்குது. கல்யாணம் ஆன வயசுல பசங்க இருந்தாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குதுங்கய்யா பெண் பிள்ளைங்களுக்கு. ஆண் குழந்தை இருந்தாலும் வந்து வேலை வாய்ப்புக்கு இப்போது வாய்ப்பு இருக்குதுங்கய்யா. அதாவது நீங்கள் வந்து வேலைக்கு அப்ளிகேஷன் போடுற மாரி இருந்தாங்க நீங்கள் வந்து திங்கட்கிழமை நாளில் போடுங்க. ஆண்களாக இருந்தது பெண் பிள்ளைகளாக இருந்தது திங்கட்கிழமை நாளில் வந்து நீங்கள் வந்து சந்திரவாரில் அப்ளிகேஷன் போட்டிங்களாக்கிறது உடனடியாக வேலைக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. அதனால் வந்து அது கூடுமுன்னா அது பாருங்கள் ஐயா. திங்கட்கிழமை நாளில் எதையோ அப்ளிகேஷன் போடுங்க ஐயா உங்களுக்கு. அதே அந்த பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு நல்லா இருக்குதுங்க ஐயா. பிள்ளைகளால் வந்து உங்களுக்கு லாபம் தான் கிடைக்குது. அவர் கேட்குற பொருள் எல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களா இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஐயா. ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுத்தர வயசு ஆளுங்களுக்கு கொஞ்சம் இடுப்பு கீழே பிரச்சனை இருக்குதுங்க. நடுத்தர வயசு ஆளுங்களுக்கு இளைஞர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஐயா. 50 வயசுக்குள்ளவர்களுக்கு இடுப்பு கீழே ஒரு பிரச்சனை காட்டுது. அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க நீங்கள். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் வந்து கூடுதலான சிறப்பு கவனம் தேவை. உணவுப் பொருள் கவனம் தேவை. அடுத்தவர்கள் ஏதாவது கொடுத்தாங்க மேக்ஸிமம் அதை வாங்கி சாப்பிடாதீங்க. அது உங்களுக்கு அஜீரணத்தில் கொஞ்சம் சிக்கல்லாம் காட்டுது. அடுத்த கண்டிஷன் நிறைய இருக்குதுங்கய்யா உங்களுக்கு. மெயினாக வந்து கண்டிஷனே உங்களுக்கு பாதி உருக்கிடுதுங்கய்யா உங்களுக்கு. அதனால் கூடுமான வரையில் கண்டிஸ்ட் வராத மாதிரி பார்த்துக்கங்கய்யா. ஞாயிற்றுக்கிழமை நாளில் அமாவாசை நாளில் நீங்கள் சுற்றி போட்டுக்கலாம். அதுவும் வந்து இளைஞர்களுக்கு வந்து பார்த்துக்கலாக்கா ரொம்ப ஓவராக வந்து விளையாட்டுத்தனம் அதிகமாக இருக்குது. அந்த விளையாட்டுத்தனம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அதனாலே அவங்களுக்கு என்னன்ற மாதிரி ஒரு பொறாமை நிறைய இருக்குதுங்க ஐயா. அதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு நம்ம பசங்க நல்ல நிலையில் இருக்காங்களேன்ற மாதிரி ஒரு பொறாமெல்லாம் கண்டிச்சு இருக்குது. அதனால் உங்கள் பிள்ளைகளுக்கு சுற்றி போடுங்க. அதனால் வந்து எந்த பசங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்குதுங்க ஐயா. ஸோ உங்களுக்கு வந்து மனைவியிலேருந்து பார்த்தா மனைவியால் வந்து பிரச்சனை காட்டலைங்கய்யா. உங்களுக்கு வந்து மனைவி வந்து நல்ல நிலையில் இருக்காங்க. நல்ல அருமையாக இருக்குது. யோகாக்கார மனைவி தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. கணவனும் கணவனுக்கும் வந்து 2 பேரும் ஒத்து போகிறதுக்கு நல்ல அருமையான வாய்ப்பு இந்த மாதங்கள் ஐயா. அதனால் வந்து கணவன் மனைவிகளை ஒற்றுமை ஓங்கும். உறவு சீர்படி இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த மாதம் உங்களுக்கு அக்டோபர் மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது கணவன் மனைவி உறவு. அதனால் வந்து கணவன் மனைவி உறவு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஐயா. நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுங்க நீங்கள். அதை இப்போ இருக்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணுங்க ஐயா. ஆயுள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியில் ஏற்கனவே ஒரு கண்டை வந்து போயிருக்குதுங்க ஐயா. தண்ணி கிட்ட கொஞ்சம் அப்படியே தள்ளி நில்லுங்க. ஏரிக்கு போனாலும் குளத்துக்கு போனாலும் பீச்சுக்கு போனாலும் தண்ணி கிட்ட கொஞ்சம் பக்குவமாக நடந்துங்க. இளைஞர்கள் வந்து முக்கியமாக பீச்சில் அருவியில் குளிக்கும் போது பார்த்து குளிங்க. ரொம்ப ஆழத்துக்கு போயிடக்கூடாது. தூரம் வந்து குளிங்க. இது வந்து தண்ணியால் கொஞ்சம் சிக்கல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால வந்து இளைஞர்கள் வந்து தண்ணியை வந்து கொஞ்சம் தூரமாக நில்லுங்க ஐயா. அதே மாதிரி நடுத்தர வயசு ஆளுங்களுக்கு கூட இந்த கோல்டு சம்மந்தப்பட்டதில் நிறைய வருங்க ஐயா உங்களுக்கு. கோல்டு சம்மந்தப்பட்ட கூலிங் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. அதே மாதிரி வயசு ஆளுங்களை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஆயில் நல்லா கெட்டியாக இருக்குதுங்க. அதனால் ஃபீல் பண்ண வேண்டியதெல்லாம் ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. எல்லாமே நல்லா இருக்குதுங்க ஐயா. அதுவும் தொழிலுன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு தொழில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த மாதம் சிறப்பாக இருக்குதுங்க. இந்த அக்டோபர் மாதம் தொழில் செய்கிறவர்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு சில வேலைகள் பிரச்சனைலாம் வந்து போயிருக்குதுங்க ஐயா. இல்லை நீங்கிடுச்சு. அதனால் வந்து இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு நண்பர்களால் பிரச்சனை வர தொழில் செய்கிறதுல அதுவும் நீங்கிடுச்சு வந்து போயிடுச்சு. அதனால் இனி கவலை கொள்ள வேண்டியதில்லை. வேலை கிடைக்காதவங்களுக்கு கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது நல்லா கண்டிப்பாக. வயசானவங்களுக்கு பார்த்தோம்னா இந்த ராசியில் வந்து ரிட்டையர் ஆனவங்களாம் வந்து பார்த்தோம்னா உடம்புல அக்கறை எடுத்துக்கணும். மற்றபடி வேறு வந்து பிரச்சனை இல்லைங்க. வயசானவங்களுக்கு ஆயுசு கெட்டியாக இருக்குது. ஃபீல் பண்ண வேண்டாம். எந்த ஆரோக்கியத்தை கெட்டு போனாலும் ஹாஸ்பிட்டலே போய் வந்தாலும் உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அதனால் உயிரை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாதுங்க ஐயா. அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஐயா. அடுத்து வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து எதுக்கு விரையாது, எதனால் லாபம், யாரால் நஷ்டம் வருதுன்னு பார்த்தோம்னா நமக்கு இளைஞர்களுக்கு வந்து நண்பர்களால் கொஞ்சம் பாதிப்பு காட்டுது. நடுத்தர வயசானவங்களாம் பார்த்தாலும் இந்த ஃபைனான்ஸில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. முதியோர்கள் பார்த்தோம்னா ஆரோக்கியத்துலேயும் பிரச்சனை இருக்குதுங்க. இது 3ம் நீங்கள் சரி பண்ணிட்டீங்களாக எந்த கஷ்டம் இல்லை. ரிஷப ராசினியாலும் பொதுவே நல்லா அருமையாக இருக்குதுங்க ஐயா. சிறப்பாக இருங்க. அதிகமாக பண்டிகை நாளுங்க நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க. பண்டிகை நாளுங்கிறது நல்லா சிறப்பாக கொண்டாடி எல்லாம் புத்தாடை உடுத்தி சந்தோஷமாக இருங்க ஐயா. நன்றி, வணக்கம்.